Hello viewers, welcome back to Speak and Win with English channel. Learn to speak English without a teacher. Step 1 இல் How to think in English. Level 1 wordsum, Level 2 வில் complete sentence எழுதுவது எப்படி என்றும் பார்த்தோம். 100 sentence நோட்டில் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு Step 2 வில் How to speak in English பார்க்க போகிறோம். Yes, now speaking time. Now and then tips இருக்கும். So don't skip the video. Tip 1. Difference between wake up and get up. Look at the sentence. I wake up at 6 a.m. I get up at 6:30 a.m. Okay, இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? What is the difference between wake up and get up? Wake up என்பது முழித்தாலும் பெட்டை விட்டு எழுந்துக்க மாட்டோம். ஆனால் get up என்பது பெட்டை விட்டு எழுந்து கொள்வது. I wake up at 6 a.m. I get up at 6:30 a.m. இப்போ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, என் வீடியோவை ஃபாலோ பண்ணியிருந்தால் லெவல் 2வில் 100 கம்ப்ளீட் சென்டென்ஸ் நோட்டில் எழுத சொல்லியிருப்பேன். அதில் 50 சென்டென்ஸ் மட்டும் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எழுதலைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 50 சென்டென்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. அதன் பிறகு இந்த வீடியோவை பாருங்கள். எழுதியிருந்தீங்கன்னா லெவல் 3, அதாவது ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரருக்கு போகலாம். அதாவது கண்ணாடி முன்னாடி பேச போகிறோம். நீங்கள் எழுதின 50 சென்டென்ஸையும் மிரர் முன்னாடி சத்தமாக ரீட் பண்ணுங்கள். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 10 டைம்ஸ். முதலில் உங்கள் டங் ஸ்லோவாக இருக்கும். 5 டேஸ்க்கு பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளூயண்ட்டாக வரும். நீங்கள் தனியாக இருக்கும் பொழுதும் சத்தமாக நீங்களே இங்கிலீஷில் பேசுங்க. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு அழகூட்ட இடியம்ஸ் தேவை. இடியம்ஸ்னால் மீனிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மீனிங்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ் இன் இட். அதாவது தனி சொற்களின் பொருள்களிலிருந்து வேறுபட்ட பொருளுடைய தொடர். எக்ஸாம்பிள், மை கப் ஆஃப் டீ. வாட் டு யூ மீன் பை தட்? ஒன்ஸ் ஃபேவரட் ஆக்டிவிட்டி, அதாவது ஒருத்தரின் பிடித்தமான செயல். எக்ஸாம்பிள், டீச்சிங் இங்கிலீஷ் இஸ் மை கப் ஆஃப் டீ. உங்களுக்கு நேரம் இல்லாட்டாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வேலை செய்யும்போது, எக்ஸாம்பிள் சமையல் செய்யும்போதோ, சுத்தம் செய்யும்போதோ, நடக்கும்போதோ, எதை பார்த்தாலும் இங்கிலீஷில் திங்க் பண்ணுங்கள். இதனால் என்ன பெனிஃபிட்னா, ஃபஸ்ட்டு இப்போ இங்கிலீஷில் திங்க் பண்ணுவதில் உங்கள் மனசில் உள்ளதை சொல்ல முடியும். எங்கிருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களால் வாக்கியம் உருவாக்க முடியும். யாராலும் கேட்கவும் முடியாது, ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. ஒரு வாரத்தில் உங்கள் பிரெயின் இங்கிலீஷில் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். டிப் நம்பர் 3. இன்ஸ்டெட் ஆஃப் டைப்பிங் இன் வாட்ஸ்அப், ஸ்பீக் இன் இங்கிலீஷ். அதாவது வாட்ஸ்அப்பில் நம்ம ஏதாவது மெசேஜ் பண்ணணும்னா டைப் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக பேசுங்க இங்கிலீஷில். இப்போ லெவல் 4, ரெக்கார்ட் யுவர் வாய்ஸ். நாம் தினமும் நியூ 5 சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதற்கு தினமும் ஏதாவது மூவிஸ் உள்ள வீடியோ கிளிப் ஆர் ஏதாவது கான்வர்சேஷனை டவுன்லோட் பண்ணி 5 சென்டென்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் சப்டைட்டிலுடன் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ப்ளே பண்ணுங்கள், பாஸ் அண்ட் ரைட் 5 சென்டென்சஸ். திரும்பவும் ப்ளே பண்ணுங்கள். இப்போ சென்டென்ஸை லிசன் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள். மிமிக்ரி மாதிரி அப்படியே சத்தமாக ரிப்பீட் பண்ணுங்கள். நீங்கள் லிசன் பண்ணி அதே மாதிரி பேச முயற்சி செய்வதால் உங்களுடைய லிசனிங் ஸ்கில் ப்ளஸ் ப்ரனன்சியேஷன் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட், வாசிக்காதீங்க. நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசுவது போல் அதே எமோஷன், ஸ்பீட், ப்ரொனன்சியேஷனை ஃபாலோ பண்ணி 10 டைம்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணினதை கேட்கும்போது உங்கள் தவறுகளை திருத்த ஒரு வழி கிடைக்கும். இது உங்கள் ஃப்ளூயன்சி ப்ளஸ் ப்ரொனன்சியேஷனை ட்ராக் பண்ண உதவியாக இருக்கும். டிப் நம்பர் 4. ட்ரெயின் யுவர் இயர்ஸ், நாட் யுவர் ஐஸ். ஸ்டெப் 2வில் நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசுவதை லிசன் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் இயர்ஸ்க்கு பயிற்சி கொடுங்க, கண்களுக்கு அல்ல. இதனால் 15 டேஸ்க்குள்ளே மனசுக்குள்ளே ட்ரான்ஸ்லேட் பண்ணுவது ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி பேசிக் சென்டென்ஸை திங்க் பண்ணாமல் பேசுவீங்க. இப்போ உங்களுக்கே இங்கிலீஷில் பேச முடியும் என்கிற கான்ஃபிடென்ஸ் வந்துவிடும். ஸோ நாம் லேர்ன் டு ஸ்பீக் இங்கிலீஷ் வித்தவுட் எ டீச்சரில் ஸ்டெப் 1ஆக ஹவு டு திங்க் இன் இங்கிலீஷ். இதில் ஃபர்ஸ்ட் லெவல் வேர்ட்ஸும், செகண்ட் லெவல் கம்ப்ளீட் சென்டென்ஸும், அதே மாதிரி ஸ்டெப் 2வில் ஹவு டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் லெவல் 3ஆக ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ மிரரும், லெவல் 4ஆக ரெக்கார்ட் யுவர் வாய்ஸும் லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 4 லெவலும்
தரோவானால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். தரோவாக தேவை ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். ஸோ 2 ஸ்டெப் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனால் 4 லெவல். ஒவ்வொரு லெவலாக தரோ ஆன பிறகு அடுத்த லெவலுக்கு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை கிளிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.